ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க இந்திய அரசியலமைப்பு விதிகள். இப்போ ஆல்ரெடி பார்ட் 4 பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்ட் 5 பகுதி 5 வந்து பார்த்திங்கன்னா விதி 52லேருந்து 151 வரைக்கும் பகுதி 5 இருக்கும். இந்த 52லேருந்து 151 வரைக்கும் இருக்க விதிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுது. மத்திய அரசோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுற சட்ட விதிகள் வந்து பார்த்திங்கன்னா 52லேருந்து 151 வரைக்கும். அதில் விதி 52லேருந்து விதி 78 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை 3 பிரிப்பாங்க: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை பற்றி பார்த்திங்கன்னா 52லேருந்து 78 வரைக்கும் சொல்லுது. அடுத்து 79லேருந்து 122 வரைக்கும் சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. 124லேருந்து 147 வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய நீதித்துறையை பற்றி சொல்லுது. விதி 123 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம். குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் ஆர்டினன்ஸ், ஆர்டிகல் 123. அடுத்து விதி 142லேருந்து 148லேருந்து 151 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி சொல்லுது. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும். அடுத்து விதி 52 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கென்று மத்திய நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். நிர்வாகத்தை யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பிரசிடென்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. அதாவது விதி 52 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் தேவை என்பது பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் விதி 52. இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா விதி 52. அடுத்து விதி 53 வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவார். அவரை டைரெக்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார், அப்படின்னா அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக செயல்படுவார். இது பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து விதி 53. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 53. அடுத்து விதி 54 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட தேர்தலை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 54. குடியரசுத் தலைவரோட தேர்தல், இவருடைய தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தலில் வரும். அடுத்து விதி 53(2) சரிங்களா? விதி 53(2) என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டோம்னா குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 53(2). அது 54 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவரோட தேர்தல், இவருடைய தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல். அடுத்து விதி 55. இது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை பற்றி சொல்லுது. விதி 55 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறையை பற்றி குறிப்பிடுற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா விதி 55. அடுத்து விதி 56 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி காலம். குடியரசுத் தலைவரோட பதவி காலம் பற்றி குறிப்பிட்ட ஆர்டிகல் 56. இவருடைய பதவி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரோட பதவி காலம் மொத்தம் 5 ஆண்டுகள். அடுத்து விதி 57. விதி 57 என்ன சொல்வது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் மறுதேர்தலுக்கான தகுதிகள், ரீஎலெக்ஷன். குடியரசுத் தலைவரின் மறுதேர்தலுக்கான தகுதிகளை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 57. அதெல்லாம் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து விதி 58. விதி 58 என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் தகுதிகள் மற்றும் தகுதிகளை பற்றி குறிப்பிடுற சட்ட விதி வந்து விதி 58. அடுத்து விதி 59 பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் மற்றும் வரையறைகள். குடியரசுத் தலைவரோட அலுவலகத்தின் நிபந்தனைகள் மற்றும் வரையறைகளை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 59. அடுத்து விதி 60 என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு உறுதிமொழி. குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு உறுதிமொழியை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 60. அடுத்து விதி 61 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி இறக்க விசாரணைக்கான நடைமுறை. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 61.
விதி 62 சொல்லுது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் காலியான பதவி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவு பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவரோட பதவிக்கான இடம் வந்து காலியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவு பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 62. அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக குடியரசுத் தலைவராக செயல்படும் நபரின் பதவி காலம், இந்த ரெண்டு பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா விதி 62. அதாவது புதிய குடியரசுத் தலைவர் வந்து வரும்போது அவருடைய தேர்தலுக்கான கால அளவு, அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்னா அவருடைய பதவி காலம், டெம்பரவரியாக ஒரு பிரசிடென்ட் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய டென்யூரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் சரத்து 62. 63 பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பற்றி வரும். விதி 63 வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் விதி 63. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். ஒரு ரீசெண்டாக நியூஸ் போயிட்டுருக்கு. வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் லெட்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. விதி 63 வந்து நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வந்து வகிக்கிறார். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 63. விதி 64 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்கிற சரத்து வந்து 63லேருந்து 71 வரைக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் வருவாங்க. மத்திய அரசின் நிர்வாகத்தில் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. அதில் துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா 63லேருந்து 71 வரைக்கும் இவருடைய சரத்துக்கள். 64 வந்து பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார். துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுகிறார். எல்லாரும் தெரிஞ்சது தான் வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர் ராஜ்யசபாவோட சேர்மன். வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபா சேர்மனாக இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து சரத்து 65 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தற்செயல் விடுப்பில் சென்றிருக்கும் பொழுது அல்லது வருகை இல்லாது இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார். குடியரசுத் தலைவருக்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவரோட பணிகள் மேற்கொள்வார். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 65. அடுத்து 66 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறையை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 66. விதி 66 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை, இவருடைய தேர்தலும் மறைமுக தேர்தல் தான். அடுத்து 66(1) வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை தான் பார்த்துருப்போம் தேர்தல் முறை. அடுத்து சரத்து 67 வந்து பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவை மட்டுமே கொண்டு வர முடியும். மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. ராஜ்யசபையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது தீர்மானம் கொண்டு வரணும்னா ராஜ்யசபையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், லோக்சபாவில் கொண்டு வர முடியாது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 67. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 67 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்லுது. துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 67. 68 என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் காலியான அந்த பதவி இடத்தை நிரப்புவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவி காலம். டெம்பரரியாக ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவருடைய டென்யூரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 68. சரத்து 69 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் உறுதிமொழியை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 69. 69 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் உறுதிமொழி. சரத்து 70 வந்து பார்த்திங்கன்னா பிற எதிர்பாராத நேரங்களில் குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளை துணை குடியரசுத் தலைவர் செய்தல். வைஸ் பிரசிடெண்ட்டோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் செய்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் விதி 70. சரத்து 71 குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தல் சம்மந்தப்பட்ட விவரம் இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 71. பிரசிடென்ட் ப்ளஸ் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க இதில். ஓகேவா? அடுத்து விதி 72 எதாவது சொல்லுது பார்த்தீங்கன்னா
நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று வருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 72. யாருக்குன்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா. பார்டனிங் பவர் ஆர்டிகல் 72. அடுத்து 74 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவியிடவும் அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சர் அவைத் தலைவராக கொண்டு வர அமைச்சரவை குழு தேவை என கூறுகிறது. ஓகே. அடுத்து விதி 76 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 76 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பற்றி சொல்கிற ஆர்டிகல் 76. அடுத்து விதி 77 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே நடைபெறும். மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட பேரில் தான் நடக்கும். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் சரத்து 77. அடுத்து விதி 78 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்கிற ஆர்டிகல் விதி 78. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிர்வாகத்தில் வருவாங்க. அடுத்து பகுதி 5 வந்து பார்த்திங்கன்னா 79லேருந்து 122 வரைக்கும். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பற்றி வரும். மத்திய அரசின் சட்டமன்றம் பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிகல் தான் 79 to 122. இதில் வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடாளுமன்ற அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. ஃபஸ்ட்டு பார்ப்போம். விதி 100 ஆர்டிகல் 100 வந்து பார்த்திங்கன்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இதே தான் ஸ்பீக்கருக்கும் வரும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடக்கும்போது, ஓகேங்களா, ஓட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஓட் போடுவார். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 100. அடுத்து 108 விதி 108 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இதே முரண்பாடு ஏற்பட்டால், ஓகேங்களா, இரு அவைகளில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னா, ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது இரு அவைகளில் ஏதாச்சும் முரண்பாடு, கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மரபு போடுவாங்க. அதாவது ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 108. கூட்டத்தை கூட்டுவதற்கான குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 108. குடியரசுத் தலைவர் சொல்லுவார், ஸ்பீக்கர் நடத்துவார் ஜாயின்ட் சிட்டிங்கை. இது நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் சிட்டிங்கை ஆஸ்திரேலியாவிலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்றத்தின் கூட்டத்தை கூட்டுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 108. அடுத்து 110 பணம் மசோதாவை பற்றி குறிப்பிடுது. மணிவில் விதி 110 வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவை பற்றி குறிப்பிடுது. அடுத்து விதி 120. விதி 120 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தோட அலுவலக மொழிகளான இந்தி மற்றும் ஆங்கிலத்தை பற்றி குறிப்பிடுது. அதாவது விதி 120 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற மொழிகள், அதாவது இந்தி மற்றும் ஆங்கிலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி தான் 120. 123 வந்து பார்த்திங்கன்னா, பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத பொழுதும் அவசரம் கருதி அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என்பதை சொல்கிற ஆர்டிகல் 123 ஆர்டினன்ஸ். அவசர சட்டத்தை போடுறதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 123 ஃபார் பிரசிடென்ட். அடுத்து ஆர்டிகல் 143 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அதாவது பிரசிடென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, பாராளுமன்றம் தொடர்பாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கலாம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 143. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. இதோட முடியுது. சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.